Hello friends, welcome to Shrishas Fashion Trends. இன்னைக்கு நாம வந்து pearl beads and antique pendants வச்சு எப்படி வந்து அழகா ஒரு neck chain செய்யறதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட்னா 10 mm artificial pearls, antique oxidized Lakshmi pendant, antique back hooks, பார்த்தீங்கன்னா antique oxidized beads, spacer beads, இது வந்து 12 mm. அப்புறம் நம்ம வந்து கியர் லாக் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் கியர் ஒயர், ஆன்டி கலர் கியர் ஒயர் அண்ட் டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த செயின் எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ என்ன அளவு வந்து நம்ம கியர் ஒயர் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கியர் ஒயர் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், எனக்கு தேவையான அளவு கியர் ஒயர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கியர் ஒயர் கட் பண்ணிவிட்டு கியர் ஒயரை இந்த இடத்துல இப்படி லாக் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த பேக் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் செயின்குள்ளே நம்ம வந்து இப்போ கியர் லாக்கை வந்து உள்ளே விட்டுக்கணும். பாருங்கள், இந்த கியர் ஒயர்க்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு 2 கியர் லாக், 2 கியர் லாக் போட்டால் எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கியர் லாக் போட்டு இந்த பேக் செயின் உள்ள மறுபடியும் கியர் ஒயர் விட்டுட்டு அந்த கியர் ஒயரை எடுத்து இந்த கியர் லாக் இந்த கியர் லாக்குள்ளே நம்ம இப்படி போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த கியர் லாக்குள்ளே இந்த கியர் ஒயர் வந்து நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீட்ஸ் எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பேர்ல் பீட்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 10 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம 10 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை எண்டு கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு ஆன்டிக் ஸ்பேசர் பீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆன்டிக் பீட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த ஹோலில் வந்து நம்ம விடணும். ஸோ இப்போ நம்ம வந்து பேர்ல் பீட்ஸ் வந்து ஒரு 5 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 பீட்ஸ் ஒரு ஆன்டிக் பீட் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள்,
நம்ம இந்த ஆன்டிக் ஸ்பேசர் பீட் போட்டதுக்கப்புறம் 3 டைம்ஸ் வந்து 5 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பெண்டன்ட் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ் 2 mm பீட்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் இது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பீட் தான் ஒரு 3 பீட்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடுக்கு வந்து நம்ம 3 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கோல்டு பீட் அண்ட் ஒரு பேர்ல் பீட் வந்து நம்ம போட்டுக்கலாம். லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறப்ப. ஸோ இப்போ ஒரு கோல்டு பீட், ஒரு பேர்ல் பீட், சரி பாருங்கள் 3 கோல்டு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேர்ல் பீட் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பெண்டன்ட்டில் பாருங்கள், இந்த பெண்டன்ட்டில் இப்படி ஒரு லூப்ஸ் மிடில் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதில் வந்து கியர் ஒயர் அதில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெண்டன்ட் வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால அடியில் வந்து ஒரு பீட் வந்து நமக்கு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து 3 பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம இப்போ அதே மாதிரியே இந்த சைடு நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி அதே கவுண்டில் நம்ம வந்து இன்னொரு சைடு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேர்ல் பீட்ஸ் அண்டு அதே மாதிரி 3 கோல்டு பீட் இருக்க மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் 3 கோல்டு பீட்ஸ் அண்ட் 3 பேர்ல் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதே மாதிரியே வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு சைடுக்கு வந்து 5 பீட்ஸ் வந்து கோர்த்து ஒரு ஆன்டிக் ஸ்பேசர் பீட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதே மாதிரி தான் வந்து போடணும். ஸோ 2 சைடுமே வந்து நமக்கு ரொம்ப ஈக்குவலாக கரெக்டாக வந்துடும். கவுண்ட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, பீட்ஸோட கவுண்ட் எப்போவுமே. இந்த செயின் வந்து நல்ல லுக் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் ரிச்சாகவும் வந்து இருக்கும். டெம்பிள் பெண்டன்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே இதே மாதிரி வந்து 3 ஸ்பேசர் ஆன்டிக் பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்டில் வந்து நம்ம இதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம வந்து 10 பீட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த சைடும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடும் வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி வந்து பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஆன்டிக் பேக் செயினோட இதில் வந்து இந்த ஹூக் இருக்கும். ஸோ அந்த ஹூக்கில் வந்து இப்போ நம்ம வந்து போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ஹூக்லேயே வந்து நம்ம டைரெக்டாக செயின் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து செயின் வந்து அந்த பேக் இதோட செயினோட உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகி வராது. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் வந்து இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து 2 கியர் லாக் வந்து ஆட் பண்ணுறோம். ரெண்டு கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த கியர் ஒயரை நம்ம இந்த பேக் செயின்குள்ளே விட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்டிங்கில் பண்ணோமோ அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த ஒயரை திருப்பி நம்ம கொண்டு வந்து இந்த கியர் லாக்குள்ளேயே பாருங்கள், இந்த கியர் லாக்குள்ளேயே ஒயர் விட்டு நல்லா அது இழுத்துக்கணும். நல்லா எண்டு வர வரையிலுமே நம்ம வந்து இழுத்துக்கலாம்.
பாருங்கள் கியர் லாக் நல்லா நம்ம க்ளோஸாக கொண்டு வந்துட்டு ப்ளையர்ஸ் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க கியர் ஒயரை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரெண்டியாக அட் த சேம் டைம் ட்ரெடிஷ்னலாக வந்து நமக்கு அழகான ஒரு பேர்ல் பீடட் ஆன்டிக் பெண்டன்ட் வச்சு ஒரு செயின் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. என்னோடய ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் எல்லோரும் இந்த செயின் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.